பார்த்தாலே நாகக்கண்ணி நம்மளோட மக்களுக்கு அமிர்தம் அது கொடுக்கணுமே. வாயாலே அமிர்தம் விட்டா நஞ்சு போய் சேரும் என்று கும்பித்தேன் கொண்டு வந்து குழந்தைக்கு ஊட்டுவார்கள். போடு போடு ஓடுவாளா அப்படி நாகராஜனும் நாகக்கண்ணையும் பெற்ற மக்களுக்கு வாயாலே அமிர்தம் கொடுத்தான் நஞ்சு போய் சேரும் என்று வனங்களிலே அலைந்து திரிந்து கும்பித்தேன் கொண்டு வந்து இந்த உச்சமாவளி தந்து முப்படாது ஈஸ்வரிக்கெல்லாம் குழந்தை 8 பேர்களுக்கும் ஊட்டி வளர்த்தா. இந்த அட்டகாளி 8 பேருக்குமாக வாயால் கொடுத்தா நஞ்சு இறங்கும் என்று வாளால் கொடுத்து வளர்த்து வருகிறார்கள். இந்த முப்படாதி அம்மாளுக்கு ஊட்டி நல்ல வளர்த்து வாரார் ஊட்டி வளர்த்து வாரார் உடம்பெல்லாம் நெய்யூருக ஏத்தி வளர்த்து வாரார் தேகமெல்லாம் நெய்யூருக நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமோமா அங்க புகழுடனே வளர்த்து வாரார் வளர்த்து வரும் நாளையில ஆதிசக்தி பார்வதியா ஆதி கைலாசம் வந்தல்லவோ ஆண்டவனாகிய பகவான் ஈரேழு உலகமெல்லாம் இறை இழந்து சிவபெருமாள் திருக்கைலாச வருகின்றார். இங்க நாகலோகத்திலே நாகராஜ நாகக்கண்ணி தன்னுடைய மக்களை நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாகவே வளர்த்து வருகிறார்கள். இந்த முப்படாதி உச்சமாகாளி சந்தனமாரி அட்டகாளி 8 பேர் அப்படி இருக்க ஆதிபராசக்தி இறைவனாகிய சிவபெருமாளை கண்டு அடிபணிந்தார். அடிபணிந்து கும்பிட்டா வணங்கினா ஆண்டவா பகவானே இறைவா உங்களை பிரிந்து இன்னைக்கு 48 நாள் ஆச்சு. 48 நாள் ஆச்சு. இந்த கவலைய போக்கணும் என்னையா செய்யலாம்? என்ன செய்ய ஏது செய்ய சொக்கட்டமா என்ன விளையாடலாம்? வயசுக்கு தகுந்த விளையாட்டு என்ன விளையாடலாம்? இந்த வயசுலயா ஓடி பிடிச்ச விளையாடுற வயசாயா உங்களுக்கு? ஆமா வயசு 60 தாண்டிட்டு தான் அவருக்கு நினைப்ப பத்தியாளா அந்த விளையாட முடியுமா? பிள்ளைக்கு இளம ஊஞ்சல் ஆடுது. சொக்கட்டம் ஆட வேணும் என்று சோவியெல்லாம் மறைச்சு சொக்கட்டம் ஆடுனா கூட்டமும் நாட்டமும் இருந்து பாப்பார்கள்ல. ஆனா நம்ம அந்த மாதிரி ஆடுனா ரசிப்பு இருக்காது பத்தியலா. கூட்டம் நாட்டம் கூடி இருக்கும். ஆமா பகவான் பார்வதி இருவேர்களும் சொக்கட்டங்கால் மண்டபத்திலே அமர்ந்து இருவேரும் சொக்கட்டமாடுகின்றார்கள். அவன் பார்வதா தேவி ஆண்டவனை அழைத்தான். ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளும் இரேழு உலகமெல்லாம் இறையழக போகும் போது என்னுடைய அழகு போலே ஈஸ்வரரே கண்டதுண்டா பார்வதி அழகை போலே என் பகவானை பார்த்ததுண்டா சத்தியுட அழகு போலே சங்கரரே கண்டதுண்டா கோமதியா அழகு போலே கோமதியா அழகு போலே கொண்டவரே கண்டதுண்டா ஏ கொண்டவாரா போட் 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 அப்படி பார்வதியும் சொன்ன போது பகவானும் எது சொல்வா? அம்மா அம்மா பார்வதிய இரேழு உலகமெல்லாம் இறையழக போகும்போது
நான் உன்னுடைய அழகு போலே உலகத்திலே கண்டதில்லை பார்வதி அழகு போல பகவானும் கண்டதில்லை ஈஸ்வரி அழகு போலே நான் ஈஸ்வரரும் கண்டதில்லை எம்மாய பார்வதி இல்லையா உன்னுடைய அழகை போல் உலகத்தில் இதுவரைக்கும் நாம் பார்த்ததில்லை இதனாலும் பார்த்தே கிடையாது பார்வதி அழகை போல் பகவான் நான் கண்டதில்லை அம்மா பகவானும் கண்டது கிடையாது ஆனாலும் நீ நான் தான் அழகு அழகுன்னு பேசுதியே ஆமா உன்னுடைய அழகை விட 2 மடங்கு அழகாக ஆமா ஐயா நீ படைத்த பிள்ளை உனது தங்க 8 பேர் இருக்காங்க யாரு யாரு 8 பேர் யாரையா இருக்கா இந்த 8 பேரும் அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு அப்பேற்பட்ட அழகா இருக்காளா உன் தாய் முப்புடாதி ஈஸ்வரி ஆமையா உலக சக்தி நாராயணி அக்கினிமாரி அழகுனாட்சி சந்தனமாரியா அந்த உச்சிமா காளி அம்மா 8 பேரும் அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறார்கள் அம்மா ஆமோ பெண்ணுக்கான பெண் அழகி பேடை கொண்ட மயில் அழகி உந்தன் தங்க 8 பேரும் கண்ணுக்கு கண்ணழகி கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி காது மூக்கு வடிவழகா ஆமா மூக்கழகா உந்தன் தங்கை 8 முகத்தினுட திருவழகி அவ செக்க சிகப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி தலையழகி வாடாமல்லி நிறமழகி அவ குவார தலையழகி குங்குமுக பொட்டழகி முப்புடாதி அழகு போலே உலகில் யாரும் இல்ல சந்தனமாரி அழகு போலே சங்கரரும் கண்டதில்லை உச்சிமாகாளி அழகு போல உலகத்தில யாரும் இல்ல எம்மா முத்தாரமா அழகு போல உலகில் யாரும் இல்லை அவ பெண்ணுக்கு பெண்ணழகி பெண்ணுக்கு பெண்ணழகி பேடை கொண்ட பெண்ணுக்கான பெண்ணழகி பேடை கொண்டா போட் 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 அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கிறார்கள் அம்மா அட்டகாளி 8 பேர் இருக்கின்றாள அப்படி ஆண்டவனாகிய பகவான் சொல்ல பார்வதா தேவி மனசு படக்கு படக்குன்னு அடிக்கி அவ என்னையா அடிக்கி நம்ம அத்தான் பகவான் நம்ம தங்கச்சியை பார்த்து நம்மகிட்டயே உசத்தியா பேசினார்னா இப்படிலாம் சொன்னாருன்னு சொல்லலாம் நாளே ஒரு காலம் பகவான் படியிழக்க போகும்போது தங்கைமாருடைய அழகை கண்டு நம்மளை மறந்தாலும் மறந்துடுவார் நம்மளை மறந்தாலும் மறந்துவிடக் கூடாது ஆமோ கீரைக்கு சக்களத்தி கிள்ளி முளைத்தது போல் என் வாழ்க்கைக்கு சக்களத்தி வந்து முளைத்தாளோ இந்த அட்டகாளி 8 பேர் எங்க வந்தாளோ இப்படி விட்டோமானா பகவான் படியிழக்க போகும்போது தங்கைமார்களை கண்டா நம்மள மறந்துடுவாரு பகவான் மறந்துடுவாரா பகவான் படியிழக்க போறதுக்குள்ள தங்கைமார்களை கொண்டு வந்து நம்ம கைவசம் வச்சுக்கணும் இந்த முப்படாதி இந்த சந்தனமாரி உச்சிமாகாளி அட்டகாளி 8 பேரையும் நம்ம கைவசமா கொண்டாந்து பக்கத்துல வச்சுக்கிடணும் பத்தியலா அதனாலே நம்ம அத்தான் பகவான் கிட்ட தங்கைமார்கள் வேணும்னு கேட்டா எப்படி கேட்கலாம் இந்த பகவான் கிட்ட நம்ம எப்படி சொல்லி கேட்க நம்மளுக்கு தோழி பெண்களாக கேட்கணும் ஆமா அந்த காலம் ஒரு பொண்ணும் பிள்ளை ஆமா தனியா இருந்தாங்கன்னா ஒரு 5-6 பிள்ளைகள் வந்து சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தா எல்லாம் கூடி இருந்து பேசி போர் அடிக்காது ஆமா நேரம் போயிரும் தோழி பெண்களோடு இருந்து விளையாடுவாங்க ஆமா மத்தியானம் கொஞ்சம் தூக்கம் வரல அப்படின்னா ஆமா மரத்து நிழல்ல உட்கார்ந்து 5-6 பொம்பளைங்க சேர்ந்து தட்டாங்கல் விளையாடுவாங்க பல்லாங்குழி விளையாடுவாங்க தாய விளையாட்டு விளையாடுவாங்க இப்ப அந்த விளையாட்டெல்லாம் நின்னு போச்சு இப்ப அதெல்லாம் காலங்கள் மலையேறி போச்சு பத்தியலா அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா என்ன முடியாது 10 பேர் சேர்ந்து இருந்து விளையாண்டோம் பொழுது விடிஞ்சிரும் மனசு கலகலன்னு எப்பவும் சிரிப்பு விளையாட்டுமா இருந்தோம் நோயும் இல்ல ஆமா இப்ப 24 மணி நேரமும் கவலைப்பட வேண்டியது இருக்கு என்ன செய்ய ஆமா
அப்ப அந்த விளையாட்டுலாம் நின்னு வச்சுல அப்போ நின்னு போச்சு. ஆமா இப்ப அதுக்கு பதிலு என்ன தோழி பெண்ணுக்கு பதிலு ஒவ்வொருத்தர் கையிலயும் 50,000 ரூபாய்க்கு செல் இருக்கு. ஏப்பா அதை பார்த்தாலே போது தூக்கமே. அந்த செல்போனை பார்க்கறதுக்கே நேரம் சரியா போயிரு. இதுல தட்டாங்கல் பல்லாங்குழி எங்கன்னு விளையாட? அந்த காலத்துல அப்படி கிடையாதுண்ணா. பல்லாங்குழி விட தட்டாங்கல் விளையாடுவாங்க. அந்த காலம் வாய் விட்டு சிரிச்சாங்க, நோய் விட்டு போச்சு. ஆமா இப்ப உள்ளத்திலேயே கவலையில போற அடக்கி வைக்க வேண்டிய இருக்கு. ஆமா ஆஸ்பத்திரியில போய் ஒரு வடியா வருது அப்படின்னா காட் பிரச்சனை அப்படின்றாங்க. என்ன கலகலன்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும் சண்டைக்கு வராங்க. என்ன ஒரே பேச்சு, என்ன பல்ல வாய் ஒட்டு கிடக்கா அப்படி நாட்டுல சொல்லுவாங்கல்ல. நாட்டுல வீட்டுல சண்டைக்கு வராங்க. எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கன்னு ஏசுதாங்க. சொல்லத்தானே செய்வாங்க. அப்ப அப்படி வேணும் இப்படி வேணும். அதுக்காண்டி எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன மாதிரி இருக்க முடியுமா? முடியாதா. அதனால நம்ம என்ன செய்யணும்? விளையாடுறதுக்கு சோய் பருத்தி விளையாட முடியுமா? இத மாதிரி செல்லு வேணுமா? பாத்துக்கிட்டு தரியா செல்லு 2 தாரியா செல்லு தரமாட்டியோ? அவன் செல்லு நம்மளை எடுத்துக்கிட்டு இருக்கான், கொடுக்க மாட்டான் நம்மகிட்ட. அதனால இறைவா எனக்கு தோழி பெண் வேணும் ஐயா. ஆமா நீங்க உலகமெல்லாம் படிகளுக்கு போகும்போது நான் கைலாசத்திலே தனியா தானே இருக்கணும். தனியா தானே இருக்கணும். அதனால எனக்கு இன்னும் 8 நாளைக்குள்ள ஆமையா அதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவா பகவானே கைபிடிக்க தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், எனக்கு தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் வேணும், வெற்றியிலே சுருள் மடிக்க ஐயா சுருள் மாடிக்க விதவிதமா பெண்கள் எனக்கு பல்லாங்குழி விளையாட பாங்கிமார் பெண்கள் வேணும். எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு 7 8 தோழி வேணும். 10 8 நாளைக்குள்ள 10 8 தோழி வேணும். ஆடி வர பெண்கள் வேணும், ஆடி வர பெண்கள் வேணும், எனக்கு பாடி வர பெண்கள் வேணும். பாடி வர பெண்கள் வேணும். ஏ பார்வதி, என்னையா கைலாசத்திலே உனக்கு ஏற்கனவே நான் 7 8 தோழி கொடுத்துருக்கேனே. அந்த ரம்பை ஊர்வசி மேனகை எல்லாம் என்ன ஆனா? ஆண்டவா ரம்பை ஊர்வசி மேனகை எல்லாம் இளமை மாறாத வரங்களை பெற்றவர்கள். இந்திரலோகத்திலே ஆடி வரக்கூடிய தேவதாசிகள். அவங்களை நான் கூப்பிட்டு ஏவல் பண்ணி செய்ய சொல்ல முடியுமா? அதனால எனக்கு என் தங்கைமார்களாகிய இந்த உலக சக்தியாகிய முப்புடாதியானவா ஈஸ்வரி முத்தாரம்மா நாராயணி வடகுத்தியா அக்கினிமாரி அந்த சந்தனமாரி உச்சமாகாளி சடமாரி சந்தனமாரி இவ 8 பேரு எனக்கு தோழியா வேணும். அம்மா நீ உன் தங்கைமார்களை எதுக்கு தோழி பெண்ண கேக்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களை எடுக்க என்னால முடியாது. அவங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பெல்லாம் விஷம். படம் எடுத்தா சீமையே நடுநடுங்கன்னு சொல்லுவாங்க. நாகராஜனுக்கு நாகக்கண்ணைக்கு மகளாகவே அவதாரம் செய்து வந்திருக்கிய அந்த பிள்ளைகளை எடுக்கணுமானா நான் போய் குழந்தைகளை எடுக்கும் போது நாகம் வந்தா என் கதி என்ன ஆகும்? படம் எடுத்து வந்துருமாங்க. அதனால உங்க அண்ணன் ஆகிய கோபால கண்ணனை அழைத்து என் பெருமாளை கூப்பிட்டு உங்க அண்ணன் கிட்ட போய் நீ கேட்டனா உனக்கு குழந்தைகளை கண்டிப்பா எடுத்து கொடுப்பார். அப்ப ஆதிபராசக்தி அண்ணனாகப்பட்ட கண்ணனை அழைத்தார். பக்தர்வடி மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அம்பாளுடைய ஆலயத்தில் சிறப்பாக இறைவா எங்க அண்ணன் கண்ணனை நான் அழைத்து பிள்ளைகளை எடுத்து வர சொல்வேன் என்று ஆதி பராசக்தி அண்ணனை அழைத்தா. அலைகடலில் சயனம் செய்யும் ஜெயனம் அலைகடலில் சயனம் செய்யும் அச்சுதா பச்சம் மாலே
பால்கடல் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பச்சை மாலை கோபாலா கோபாலா என்னை பார்வதி நான் அழைக்கும் சத்தம் பச்சமால் கேட்கலையா ஈஸ்வரியால் அழைக்கும் சத்தம் என் பெருமாள் கேட்கலையோ கோமதி அழைக்கும் சத்தம் அண்ணன் கோபாலா கேட்கலையா கூட பிறக்கலையா தொட்டுப்பால் உன்னலையா ஒன்னா பிறக்கலையா உன்னாக பிறக்கலையா ஒரு கிண்ணத்திலே அறுத்தலையா ஒன்னா ஒரு கிண்ணத்திலா அப்படி ஆதிசக்தி அழைத்த போது அச்சுதன் என் பெருமா தங்கை அவளை கலன்று தாமோதரன் வாராரே பச்சைக்கால் கருடமேறி பச்சமாலும் ஓடி வாரார் ஆதி வெள்ளி கைலாசம் அச்சுதனு வாராரே கைலாசம் வந்தல்லவோ பார்வதி இடமதில எந்த தங்க பார்வதிய எந்த தங்க அம்மானி என்னை அழைத்தவரவல்லா கோல் 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 என்னை அழைத்தா அம்மா பார்வதி பார்வதி அண்ணாவை அழைத்த காரணம் என்ன ஆமோ அண்ணா நாகலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஆமா நாகராஜ நாகக்கண்ணிக்கு ஆண்டவன் என்னை போய் பிள்ளையாக பிறக்க சொன்னார் நான் அவதாரம் செய்ய என் அம்சத்திலே அவதாரத்திலே அக்கா தங்கை 8 பேர்களாக நான் பிறவி செஞ்சிருக்கேன் ஆமா குழந்தை 8 பேர் அழகுனா அழகு பேர் அழகாக இருக்கிறார்கள் பேர் அழகா இருக்காளா இப்படி அழகான பிள்ளைகளே நம்ம அத்தான் பகவான் என்கிட்டயே ரொம்ப உசத்தியா பேசுதாரே சொல்லுதாரா நாளை ஒரு காலம் பகவான் படிகளுக்கு போனாரானா குழந்தைகளை கண்டு என்னை மறந்தாலும் மறந்து விடக்கூடாது அண்ணா அண்ணா கோபாலா ஆகையினால் குழந்தைகளை நீ போய் எப்படியாவது எடுத்துட்டு வரணும் அண்ணா ஐயோ நீதான் போய் எப்படியா இல்லை முப்பிடாதியம்மா இந்த உச்சிமாகாளி சந்தன மாறி ஜட மாறி அட்டகாளி 8 பேரும் நீதான் போய் எடுக்கணும் அண்ணா வேற யார் வேணாலும் முடியாது அம்மா பார்வதி என்ன தங்கைமார்களே நான் போய் எடுத்துட்டு வரணுமானா நம்ம அத்தான் பகவான் கிட்ட 2 வரம் இருக்கு அதை நீ எனக்கு வாங்கி தரணும் என்ன வரம் இருக்கு நான் நாகராஜ நாகக்கண்ணி 2 பேர்களுமே பிள்ளையை எடுக்கும் போது ஓடோடி வந்தார்களானா ஆமா என்ன கொத்தி கொன்னாலும் கொன்றுவாங்க அதனால் குழந்தைகளை எடுக்கும் போது எனக்கு ஏதாவது பாவ ஆபத்துக்கு எனக்கு என்னமாவது ஒரு உபகாரம் வேணும் அதனால் நான் குழந்தைகளை போய் எடுக்கணுமே ஆனா ஆமா நம்ம அத்தான் பகவான் கிட்ட 2 வரம் இருக்கு என்ன வரம் இருக்கு அவர்ட்ட ஒரு பிள்ளை 2 பிள்ளைனா நான் கொண்டு வந்துருவேன் ஆமா இவ அக்கா தங்கச்சி 8 பேரா இருக்கா அது அட்டை காளியா இருக்கா எடுத்து வச்சு கொண்டு வர எனக்கு ஒரு பாத்திரம் வேணும் ஆமா பாத்திரம்னா என்ன பாத்திரம்னா பெரிய டவி இருக்குல்ல டவி இல்லம்மா பிள்ளைகளை எடுத்து வச்சு கொண்டு வர எனக்கு ஒரு படகு வேணும் ஓ படகு வேணுமோ பறக்கும் படகு ஒண்ணும் ஆமா எனக்கு நாகதாளி வேறு ஒண்ணு நீ வாங்கி தரணும் ஓ இந்த நாகதாளி மாதிரி பெரிய வேறு வேணும் அண்ணா இந்த 2 வரமும் நம்ம அத்தான் பகவான் கிட்ட எங்க இருக்கு எங்க வச்சிருக்காரு ஆண்டவன் சடாமுடி பக்கம் ஒளிச்சு வச்சிருக்காரு ஓ சடாமுடி பாரத்துல அப்படி மறைச்சு வச்சிருக்காரு இந்த 2ஐயும் வாங்கினா ஐயோ எண்ணி 8 நாளைக்குள்ள குழந்தைகளை கைலாசம் கொண்டு வருவேன் அம்மா ஆமோ அச்சுதனாகிய கண்ணன் சொல்ல கேட்டு ஆமையா அப்படியே ஆட்டுமென்று ஆதிசக்தி பார்வதி
அது கைலாசம் வந்தல்லோ ஆண்டவன் இடமாதி ஆண்டவனே பகவான் ஆதிசக்தி வார்த்தை ஆண்டவா எங்க அண்ணன் கோபால கண்ணே குழந்தையை எடுக்க போறாரு அட்டகாளி 8 பேரை எடுக்க போறாரு அதனால நீங்க எனக்கு 2 வரத்தை தரணும் ஐயா ஒரு பிள்ளை 2 பிள்ளைனா எங்க அண்ணன் கொண்டு வந்துருவாரு அதனால குழந்தைகளை எடுத்து வச்சு கொண்டு வர எனக்கு ஒரு பறக்கும் படகு வேணும் பெரிய படகு ஒன்று வேணும் நாகதாளி வேறும் வேணும் ஏ பார்வதி என்ன இந்த 2 வரமும் என்கிட்ட இருக்குன்னு உனக்கு யாரு சொன்னா யாரு சொன்னா உங்ககிட்ட எங்க அண்ணன் கோபால கண்ணன் சொன்னார் அதே உங்க அண்ணன் சொல்லிட்டாரா உங்க அண்ணனுக்கு தெரியாம இருந்த வரமே இந்த வரம் தான் எத்தனையோ மறைச்சு வச்சிருந்து சொல்லிட்டாரு அதையும் உங்க அண்ணன் உண்மையை சொன்னதினாலே ஆமா குழந்தையை எடுத்து உங்க அண்ணன் கைலாசம் வரும் பொழுது நாகராஜ நாகக்கண்ணிக்கு முன்னாலே 3.25 நிமிஷம் தலை குனிந்து நிற்பார் போ போ என்று என் பெருமாள் கோபால கண்ணன் சொல்ல வரங்களைய வாங்கி கொண்டு வாராளே பார்வதியா அண்ணனுடைய இடமதியில அண்ணா அண்ணா கோபாலா அண்ணா அண்ணா அருமத்தங்கை வார்த்தைகளோ அருமத்தங்க வார்த்தைகளோ இதோ பறக்கும் படகும் நாகதாளி வேறும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் 8 நாளைக்குள்ள தங்கைமார்களை நீ கைலாசம் கொண்டு வரணும் கைலாசம் எடுத்து கொண்டு வந்து வரங்களை ஒப்படைத்த போது என் பெருமாள் கண்ணன் வரங்களை பெற்றார் நம்ம தங்கச்சி 8 பேரும் சின்னஞ்சிறு பிள்ளைகளா இருக்காங்க ஆமா இப்படி போனா நம்மள யாருன்னு பாத்துருவா தங்கைமார்களை எடுக்கணும் பயம் இல்லாம நம்ம பக்கத்துக்கு 8 பேரு வரணும் இந்த அட்டகாளி 8 பேரு முன்னால வந்து நிக்கணும் அப்ப என்ன சொருபத்துல போகலாம் இவர மாதிரி போகலாமா இவர மாதிரி போனாலும் பிள்ளைகள் வருமா எப்படி போக அவர் மொழியே சரியில்லையே அப்ப அவரை மாதிரி போகலாமா ஒரு மைனர்ல வேட்டி அவுத்து விட இப்படி மடிச்சு கட்டியிருக்காரு அப்ப இவர மாதிரி போக கூடாது என் பெருமாள மாதிரி வடிவத்தை எடுக்கணும் அப்படிதான் போக முடியும் ஒரு வயதான ஒரு தாத்தா மாதிரி போனாதான் பிள்ளைகள் பயப்படாம நம்ம கிட்ட வருவாங்க ஆமா தாத்தா பக்கத்துல சில சின்ன பிள்ளை எல்லாம் ஓட்டமா ஓடியாரும் ஆமா தாத்தா வந்திருக்காரு பாத்தீங்களா பிறவி மயக்கம் கொல்லாத மயக்கம் அப்படி என் பெருமாள் நவநீத கண்ணே ஆமா ஆமையா ஒரு சன்னியாசியா நாம் சொர்வம் எடுக்க வேண்டும் என்று ஒரு கிழவராக வடிவெடுத்து போனோம் கண்ணன் எப்படி வருகிறார் தெரியுமா எல்லை சொர்வத்துல என் பெருமாள் வருகிறார் 90 10 சென்ற 90 10 90 10 சென்ற 10 சென்ற 10 சென்ற துவண்டதொரு கிழவரை போல் கிழவரை போ துவண்டதொரு கிழவரை போ கிழவரை போ பெருமாள் ஆமையா என் பெருமாளோ ஒரு கிழவனை போ அவரும் 300 10 சென்ற 300 10 சென்ற முடிநரைத்த கிழவரை போல் முடிநரைத்த கிழவரை போ ஆமையா போடையா போடவே முடியாத பெருமாள் நவநீத கண்ணே நாராயணன் அந்த காவி உடையணிந்து துளசி மணி மாலை போட்டு பட்ட நாமம் பழுக்க சாத்தி
ஏனே மெட்டி நெளிஞ்சிருக்குன்னு சொன்ன உடனே பெண் எடுத்து போட்டுக்கிடுவாங்க. நீ இப்போ நீங்களே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அக்கா பத்தியாளா அவ விட்டு மெட்டி அவ கைக்கே கிடைச்சிருக்கு பாருங்க. அப்படி என் பெருமாள் அவனீத கண்ணே நாராயணன் அந்த கோபால கிருஷ்ணன் காவி உடையணிந்தார் துளசி மணி மாலை போட்டு பட்டநாமம் பழுக்க சாத்தி இட்டநாமம் 27 தொட்டநாமம் 96 கோபாலம் போட்டுக்கொண்டு அவருக்கு பட்டநாமம் பளபளக்க இட்ட நாம இளங்குதையா எம்பெருமாள் கோபால தொட்ட நாமம் துளங்குதையா நாகலோக பட்டணந்தா நாகலோக ஆதி நாராயணன் வாராரே ஆதி நாராயணா அப்படி நாகலோகத்திற்கு என் பெருமாள் வருகின்ற பொழுது தேவி முப்புடாதி நாராயணே அக்கினி மாறி அழகுநாட்சி வடக்குத்தி சந்தன மாறி ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாறி அட்டகாளி 8 பேரும் இவ 8 பேரும் மாணிக்க புத்துக்கு முன்னால சின்னஞ்சிறு வீடு கட்டி கடற்கரை ஓரத்துல விளையாடிக்கிட்டு இருக்கா. மலையில சின்ன வீடு கட்டி விளையாடிக்கிட்டு இருக்கா. சின்ன வீடு கட்டி இருக்காங்களா? இல்ல மலையில சின்னஞ்சிறு வீடா கட்டி அந்த படையோடு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள வீடு கட்டும் போது மாட்டு வண்டியில ஆத்து மணல் அடிச்சாந்து போட்டிருப்பாங்க. ஆமா ஆமா வீடு கட்ட போட்டிருப்பாங்க. ஆசையா தான் இருக்கு. ஏன்னா சின்ன பிள்ளை என்னைக்கு நம்ம ஆக அதுல பாம்பு புத்து மாதிரி வச்சு கட்டி அதுல நம்ம கால்ல மண்ணை குமிச்சு ஆமா புத்து மாதிரி கோழி கூடு போட்டு விளையாடுவோம். பாம்பு புத்து கட்டி விளையாண்டு இது ஏன் வீடு இது வா வீடுன்னு சொல்லி விளையாடுவோம். இதான் படை வீட்டோடு இருந்து வாழ்வாள்ல. ஆமா அப்ப அதே மாதிரி அம்மா 8 பேரும் கடற்கரை ஓரத்திலே ஆமா சின்னஞ்சிறு வீடு கட்டி சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தாயான முப்படாதி ஈஸ்வரி அம்மா என் பெருமாள் நவநீத கோபால கண்ணன் ஒரு ஆண்டி போல் வடிவத்தை கொண்டு நாகலோகத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே தள்ளாடிட்டு ஒரு கம்ப ஓடி பார்த்தால் முப்படாது. ஏ தங்கச்சி ஏ சந்தன மாரியம்மா ஏமா ஏ உச்சமாகாளி அந்த ஒரு தாத்தா வாராரு பாரு. ஒரு கம்ப ஓடிக்கிட்டு நம்ம கோட்டை பக்கத்துல தாத்தா யாரோ எங்கிருந்து வாராரோ இங்க நம்ம அம்மா அப்பா இல்லையே. நம்ம கோட்டைக்கு நேர வாராரா. இறை தேட பேருக்காங்க. ஒருவேளை இறை கிடைக்காம கோபத்துல தாத்தாவை கொத்திர கூடாது. நம்ம கோட்டை பக்கத்துல வாராரு. 8 பேர் ஓடி வந்து என் பெருமாள் என்று அறியாமல் தெரியாம இவர் சொர்வத்தெல்லாம் மாத்தி போயிருக்காரு. ஆமா ஓ தாத்தா ஊரு என்னையா பேர சொல்லையா உங்க பேர சொல்லையா பேர சொல்லையா ஒத்த வழியா வந்தது இல்லையா உங்க பேர சொல்லையா ஒத்த வழியா தாத்தா நாடு என்னையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நடந்து வந்ததோர் விவரம் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா உமக்கு எந்த ஊரு எந்த அம்மா எந்த தேசம் எங்க இருந்து இங்க தாத்தா உள்ளதை உள்ளபடி ஒளியாம சொல்லும் ஐயா. ஓ தாத்தா ஏ பண்டார கிழவா. ஓ தாத்தா ஊருது நான் ஊருதுன்னா கேட்டேன். ஊரு எதுன்னு கேட்டேன். ஓ தாத்தாவுக்கா எனக்கா ஊரு என்ன பேரு என்னன்னு கேக்கியா. எந்த ஊரை சொல்ல எந்த நாடை சொல்ல அப்படியா. அதான் தாத்தா ஓ பண்டார கிழவா இது எங்க இருந்து எங்க வந்தியாரு. ஓ எங்க இருந்து வந்தியாரு.
வடக்க இருந்தா வடக்க எங்கயா? கிழக்க ஊரணியில இருந்து. ஓ அதுக்குத்தான் ஊருதுங்காரோ? ஆமா தாத்தா. தாத்தா ஊரு எந்த ஊரு? எனக்கு வடக்க காசி. தாத்தாவுக்கு வடக்க காசியில இருந்து வடகாசியில இருந்து காசி யாத்திரையை முடித்து இந்த கன்னியாகுமரிக்கு போகணும்னு இந்த வழியா வந்துகிட்டு இருக்கேன்மா. அப்படியே கால்நடையா வந்துகிட்டு இருக்கா. ஓ தாத்தா பண்டார கிழவா, கன்னியாகுமரிக்கு எதுக்கு போறீங்க? நான் கடல்ல போய் நீராட போறேன். கன்னியாகுமரிக்கு போய் நான் முங்கி குளிச்சு நான் கன்னியாகுமரி பகவதியால போய் கும்பிட்டு வணங்க போறவங்காரு. ஆமா கன்னியாகுமரி கடல்ல நீராடி குமரி பகவதியை பார்த்து தாத்தா தரிசனம் பண்ண போறேன் அம்மா. நான் கையெடுத்து வணங்க போறேன். தாத்தா ஓ அங்க போகும் உமக்கு இங்க என்ன வேலை? நான் அந்த நாகலோக வழியா வந்த பத்தியடா. நான் வரும்போது உங்களுடைய அழகும் அந்திரிச்சும் உங்க பெரிய இந்த நாகலோகத்துல சொன்னாங்க ஒரு 8 வந்து பார்த்துட்டு போகணும். வந்து பார்க்க அழகாத்தானே இருக்கே 8 பேரும். கன்னியாகுமரிக்கு போகும்போது இந்த நாகலோகம் வழியா நான் வரையில ஆமா இந்த ஊருக்குள்ள உங்களுடைய அருமை பெருமையே சொன்னாங்க. அப்படியா தாத்தா சொன்னாங்க? என்ன தாத்தா வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேம்மா. ஆமா ஆனா நீங்க 8 பேர் அழகுனா அழகு, ரொம்ப பேரழகா இருக்கீங்களே தாத்தா. நாங்க 8 பேர் அழகா இருக்குமா தாத்தா? எங்க அப்பா உங்க அழகை கேட்கவா செய்யணும்? உங்க வாயினால எங்களை வர்ணிச்சு பெண்ணுக்கானா பெண் அழகு, பெண்ணுக்கானா பெண் அழகு முப்பூடாது. நீங்கள் 8 பேர்களும் பேடை கொண்ட மயிலழகு, கண்ணுக்கானா கண்ணழகு, கண்ணுக்கானா காது மூக்கு வடிவழகா, காளி காது மூக்கு வடிவழகா. போடு போடு போடு. உங்க முகழகும் மொழியழகும் முகத்தினோட திருவழகும் செக்க சிகப்பழகும் செந்தூர பொட்டழகும் வங்கி நல்ல தலையழகும் இங்க வாடாமல்லி நிறமழகும் போற நல்ல தலையழகும் உங்கு முக உங்கு முக பொட்டழகோ தலையாளாகி குங்கு முக. போடு 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 போடு. அம்மா உங்களோட அழகு போலே உலகத்திலும் யாரும் இல்லை, காளியர்கள் அழகு போலே கலி உலகில் யாரும் இல்லை, கூடாதி அழகு போலே உலகில் யாரும் இல்லை, சந்தனமாரி அழகு போலே சமுத்திரத்தில் ஒருவர் இல்லை, உச்சிமா காளியம்மா அழகு போலே உலகத்திலும் யாரும் இல்லை. என் பெருமாள் சொன்ன போது என் பெருமாள் சொன்ன போது ஈஸ்வரியும் சொல்வா. அந்த ஈஸ்வரியா போடு 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 போடு. அம்மா நீங்க 8 பேரும் அழகுனா அழகு, பேர் அழகா இருக்கீங்களே. இப்ப பேர் அழகா இருக்கீங்களா தாத்தா? எங்க அழகெல்லாம் சொன்னது போதும். போதும். எங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. ஆமா அம்மா பேத்திமார்களே, தாத்தா வந்துட்டு போயிடலாம்னு தான் நினைச்சேன். ஆமா உங்க 8 பேரையும் பார்த்ததுல இருந்து உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல. மனசே கிடையாதம்மா. என்ன செய்ய போறிய? சொல்லுங்க. போயிட்டு போறேன். உங்க 8 பேரையும் தாத்தா கூட கையோட நான் கூட்டிக்கிட்டு போகணும். தாத்தாங்க 8 பேரும் எங்க கூட்டிட்டு போறியா? உங்க 8 பேரையும் என் கூட கைலாசம் கூட்டிட்டு போறேன். கைலாசம் உங்க கூட நாங்க வந்தா மணக்காது தாத்தா. எங்களை 8 பேரையும் கைலாசம் கூட்டிட்டு போனா எங்களுக்கு எங்களுக்கு அக்கா உண்டா பக்க உண்டா? எங்களை ஆதரிக்க எங்களுக்கு யார் உண்டா? எனக்கு பயப்படாங்க. உங்க 8 பேரும் கூட வந்து பாருங்க.
அப்படியா? ஓ பயமே கிடையாதா, பலம் கிடையாதா, ஓ அழிவு கிடையாதா? அப்ப தாத்தா பையன் எல்லாரும் கூட வாரியலா? அதான கேக்க. ஏ முப்படாதி, ஏ உச்சமகாளி, ஏ சந்தனமாரி, ஏ சடமாரி, ஏ கருமாரி, உருமாரி, காந்தாரி, அட்டகாளி 8 பேரும் உங்க 8 பேருக்கு சம்பவம் தானா? ஓ அப்படியா? 8 பேரும் கைலாசம் வாரியலாம் கூட. அதான கேக்க. அப்படி ஒண்ணு இருக்கும். கைலாசத்திலே உங்க அத்தான் பகவான் இருக்காரு, உங்க அக்கா பார்வதி இருக்கா. அவங்க 2 பேர்களுக்கும் வருஷம் ஒரு கல்யாணம் முடிப்பாங்க. கல்யாண வீட்டுல வேணுமுங்க சாப்பிடலாம். இப்ப பொங்கலோ பொரியலோ சச்சாதிகளெல்லாம் இப்ப அங்க எப்படி அன்னதானம் நடக்கு அம்மா வாசல்ல, இதே மாதிரி சிறப்பு நடக்குங்க. இதே மாதிரி கைலாசத்துல நீங்க வேணுமுங்க சாப்பாடு சாப்பிடலாம். ஆமா. அவன் பார்த்தா முப்படாதி தங்கைமார்களை அழைத்த அம்மா தங்கச்சி என்னையா தாத்தா சொல்வது உண்மைதானே? ஆமா. நம்ம நாகராஜ நாகக்கண்ணி நஞ்சு வேஷம் உள்ளவர்கள் எல்லாம் இறை கிடைக்கலன்னா நம்மளை கொத்தி கொன்னாலும் கொன்றுவாங்க. அதனால தாத்தாவோடு நாமளும் போகலாம் என்று அக்கதங்க 8 பேரும் அக்கதங்க 8 பேரும் நாகலோக பட்டணந்தான் நாயகிதான் கடந்து படகிலே அமர வைத்து ஆதிவெள்ளி கைலாசம் ஆதிவெள்ளி கைலாசம் அச்சுதன் மாறாரே வருவாரா. கைலாசமார போதேவார் நாகராஜ நாகக்கண்ணி பிள்ளைகளை காணாமல் இவ 8 பேரும் கைலாசம் புறப்பட்டா நாகராஜ நாகக்கண்ணிக்கு நச்சுன்னு தும்மல் விழுது. இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு என்னமோ ஒண்ணு ஒரு ஆபத்து வருது என்று எண்ணி நாகராஜ நாகக்கண்ணிக்கு முன் அறிகுறியே இப்ப நம்ம சொல்லுவோம்ல, யாத்தா இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன். மாணிக்க புத்துக்கு சென்று நாமல் மதலைகளை பார்க்க வேண்டும் என்று அந்த நாகராஜ நாகக்கண்ணி 2 பேரும் ஒன்று கூடி மாணிக்க புத்தாதியிலே பிள்ளைகளை பாப்பாரா. பிள்ளைகளை காணாமல் பேரழகி நாகக்கண்ணி அவன் முத்து மூத்தா கண்ணீரை தான் முகங்கள் எல்லாம் அடிப்பார்கள். ஆறாக கண்ணீரை தான் அங்கமெல்லாம் வடிப்பாளாம் நாகராஜ நாகக்கண்ணி பவளம் போல் கண்ணீரை தான் பவளம் போல அவ பக்கமெல்லாம் வடிப்பாளா. பவளம் போல பக்கமெல்லாம் ஈசனைத்தான் ஓவுதாளே
வாழம் புலம்பு வாழம் ஆண்டவன நோவுதாள கணவராஜ மன்னா நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என் மன்னாதி மன்னா மகுடம் முடிராஜா பிள்ளை இல்லாமல் 6 வருஷமும் நேர்ந்து தவம் இருந்தோமே நேர்ந்து தவம் இருந்தோம் நெய்யால் விளக்கரித்தோம் மாதாந்தம் நடந்த மாவிளக்கு எடுத்தோமே மேளகாரர்கள் உடையடியாக கோவில்கள் பிள்ளை இல்லாமல் பெருந்தவங்களை செய்து நாமல் பெற்ற குழந்தைகளை காணுமே மன்னா மன்னவாளா மனவாளா நாகராஜனை அழைத்து முத்த முத்தா கண்ணீரைத்தான் முத்த முத்தா கண்ணீரைத்தான் முகங்களெல்லாம் அடிப்பார்கள் வடிப்பார்களோ ஆறாக கண்ணீரைத்தான் அங்கும் எல்லாம் வடிப்பாரா பவளம்போல் கண்ணீரைத்தான் பக்கமெல்லாம் வடிப்பார்களோ பக்கமெல்லாம் வடிப்பாளோ போடு 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 அவரு யாங்குவாராம் புலம்புவாராம் ஈசனை நோவுவாராம் நாகக்கண்ணி பெண்ண வேளும் நாகராஜன் இடம் அதிலே ஏ மன்னாதி மன்னவரே எங்களை பெற்ற அருமை என்ன பேரு வைத்த நேத்தி என்ன வளர்த்த அருமை என்ன வளர்த்த அருமை என்ன மக்களை வைத்திருந்த நேத்தி என்ன நம்மளை வைத்திருந்த நேத்தி என்ன அவையங்குதாளே புலம்போதாளே ஈசனை தானோதாளே பிள்ளையை காணாமல் நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக இருவேர்களும் படம் எடுத்து ஆடி வருகின்றார்கள். அப்படியே படம் எடுத்து ஆடுவாங்களா? பிள்ளையை காணாமல் படம் எடுத்து ஆடி வரும்போது உலகமெல்லாம் இருளாச்சு. பாரு உலகமெல்லாம் இருள் கொண்டிருக்கின்றது. ராஜே நாகக்கண்ணி இருவேர்களும் படம் எடுத்து ஆடி வருகிறார்கள். ஆமா, இருவேரும் படம் எடுத்து ஆடி வரும் பொழுது என் பெருமாள் வரும் வழி எல்லாம் இருளாகிவிட்டது. எங்க பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கா? திக்கு தெரியாமல் ஆண்டவன் கொடுத்த வாக்குப்படி 3.25 நிமிஷம் தலை குனிந்து நிற்கின்றார். இருளிலே சூழ்ந்து கொண்டு என் பெருமாள் நிற்க 3.25 நாளிகை கழித்து மடியில இருக்கும் நாகதாளி வேறெடுத்தார். நாகத்துக்கு முன்னால லேசா நீட்டினார். இப்படி வேற எப்படி நீட்டினார் பத்தியடா? படத்தை சுருக்கிடுச்சு. நாகராஜ நாகக்கண்ணியை பார்த்த என் பெருமாள், ஆமா அப்பா நாகராஜா, நாகராஜா, இந்த 2 பிள்ளைகளையும் 8 பேர்களையும் உங்க 2 பேர்களால வளர்க்க முடியாது. அட்டகாளி 8 பேரை மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக மாய சக்தி ஆகிய பார்வதி அவதாரம் செய்தார். காளியா போய் அவதாரம் செஞ்சிருக்கா. எங்கே இருந்தார்களானா மகட சங்காரத்தை முடிக்க முடியாது. ஆமா, அதனால இவர்களை கைலாச நான் கொண்டு போறேன் என்று கைலாசன கொண்டு போற ஐயா என் பெருமாள் நாகராஜ நாகக்கண்ணிக்கு மோட்சம் கொடுத்து அந்த படவிலே தூக்கி அமர வைத்து ஆதிவள்ளி கைலாசம் ஆதிவள்ளி கைலாசம் அச்சுதனும் மாறாரே
கைலாசம் வந்தல்லவோ வந்த பார்வதி இடமாதியில எந்தண்டங்க பார்வதிய ஏ பார்வதிய என்னுடைய வார்த்தைகளே வார்த்தைகளோ என்னுடைய வார்த்தைகளே வார்த்தைகளோ என்னுடைய வார்த்தைகளோ என்னுடைய வார்த்தைகளோ போட் 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 அம்மா அக்கா தங்கை 8 பேரு அண்ணனும் கொண்டு வந்தேன் என் பெருமாள் ஒப்படைக்க பார்வதி 8 பிள்ளைகளையும் கையிலே வாங்கினா இப்படி வரிசைக்கு வச்சு பாக்கா அத்தான் நம்மளை விட நம்ம தங்கச்சி ரொம்ப அழகா இருப்பான்னு சொன்னாரு. பகவான் சொன்னது சரியா போச்சு. பார்வதி முகத்தையும் பார்த்தா, உப்படாதி முகத்தை பாக்கா, உப்படாதி முகத்தையும் பார்த்தா, சந்தனமாரி முகத்தை பாக்கா, ஈஸ்வரி முகத்தையும் பார்த்தா, அந்த உச்சிமாகாளி அம்மா முகத்தையும் பார்த்து இவ 8 பேர் முகத்தையும் பார்த்தா. ஏ அப்பப்பப்பா, பார்வதியில இருந்து முப்படாதி 12 மடங்கு அழகா இருக்கா. 12 அழகா அவ பெண்ணுக்கு பெண்ணழகி, பெண்ணுக்கான பெண்ணழகி, இவ பேடை கொண்ட முப்படாதி அந்த பேடை கொண்ட முப்படாதி கண்ணு காணா கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி, இவ அக்காதங்க 8 பேரும் அவ வாழப்பூ செயலில ஒரு பாகம் தலையழகா. இந்த முப்புடாதி சந்தன மாறி உச்சி மகாளி முத்தாரம்மா வேப்பையில செயலில அவன் மேல் பொருவம் 2 அழகா. கெண்டமீனி செயலில கிளிமொழிய கண்கள் 2 யாரு நெத்தி புருவங்களா, எழுத்தாணி மூக்கழகா. கும்பலம்பு செயலில ஊரிய நாசிகளா, அவன் மஞ்சன பெட்டி போலே தாயான முப்புடாதி மங்கை அவ நாடிகளா. முல்லை அரும்பு போல முன் வருஷ பல்லழகா, அவ பிச்சி அரும்பு போலே பின் வருஷ பல்லழகா. பதக்கம் கட்டி வார்த்தது போல் பக்கம் 16 பல்லு முத்து கட்டி வார்த்தது போல் 32 பல்லு. ஈச்சம்பழம் போல இளங்காவி பல்வருக கோவை பழம் போல, கோவை பழம் போல கும்பனையா உலகழகா. படம் போல உதழகா. தாமரை இதழ் போல தையலரின் கண்ணரண்டும் கமுகங்குல சாய்ந்தது போ கட்டழகி கழுத்தழகி அவ மெழுகுருகி வார்த்தது போல் முதுகனுட தன்னழகி பொக்கி சொந்தரித்தது போல் பொசத்தனுட திருவழகா. கட்டி கரும்பு போலே கனகமணி கையழகா, அவரைக்க செயலில 5 விரல் அழகி, பைத்தனத்து செயலில 10 நல்ல விரல் அழகா. வஜிரம் பதித்தது போ வாய்த்த 10 நகமழகி,
தேவியான முப்புடாதி முப்புடாதி உடுக்கு கடைந்தது போ அவ சேலை கட்டும் இடையழகா அக்காதங்க இட்டு பேரும் ஆளிரன் செயலில அவளுடைய இளவாளம் தண்டு போல காலு ரெண்டும் தன்னழகா ஆமையோடு செயலில ஆமை ஓடு அவளுடைய பாத ரெண்டும் அவளுடைய பாதரண்டா அப்படி அக்கா தங்கையர்கள் 8 பேருடைய அழகை பார்த்தா பார்வதி ஆமா நம்ம தங்கச்சி 8 பேரும் இப்பமே இம்புட்டு அழகா இருக்காளே நம்மள இருந்து பல மடங்கு அழகா இருக்காளா இப்பேற்பட்ட அழகுடையாளே நம்ம அத்தான் பகவான் கண்டார்னா நம்மள மறந்துட்டே செய்வாரு கண்டிப்பாக நம்மளை மறந்தாலும் மறந்துடுவாரோ ஆமோ பகவான் படிகளுக்கு பேருக்காரு இந்த ஆண்டவ வருங்குள்ள ஆமா இவ 8 பேரும் எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும் எங்கேயாவது மறைச்சு வைக்கணுமா எங்க ஒளிச்சு வைக்கலாம் எங்க ஒண்ணு மறைச்சு வைக்க 8 பேரையும் அண்ணனாகிய கண்ணனை மறுபடியும் அழைத்தா அண்ணா கோவாலா அலைகடலில் சயனம் செய்யும் நான் பாத்துக்கிறேன் அச்சுதனே பச்சமாலோ அச்சுதனே பச்சமாலே அழகடலில் சயனம் செய்யும் பச்சை போடு எம்ம பால் கடலில் பள்ளி கொண்ட பச்சை மாலை கோவாலா நான் அப்பலே சொன்னமுல அப்பலே சொன்னேன் அவுத்து விடுன்னு சொன்னேன் அவன் கேட்க மாட்டான் அண்ணா ஏ கோவால கண்ணா எம்பெருமாள் கோவால ஈஸ்வரி அழைப்பாளா பால் கடலில் பள்ளி கொண்ட பச்சை மாலை கோபாலா அண்ணன் கூட நானும் பிறகலையா கூட்டுப்பாலும் ஒன்னாக பிறக்கலையா ஒரு கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்திலே அண்ணா ஒரு கிண்ணத்தில் அருந்தலையா அப்படி என் பெருமாளை பார்வதாதேவி அழைத்த போது அச்சுதனாகிய கண்ணன் தங்கையின் சத்தம் கேட்டு வருகிறார் கைலாசம். அம்மா பார்வதி, ஏ ஈஸ்வரி, எப்ப பார்த்தாலும் இனிய அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிடுதியே, இதனால அழைக்க தங்கச்சிமார்களை எடுத்துட்டு வர சொன்ன, எடுத்துட்டு வந்துட்டேன். வேட்டி அவனுக்கு எட்ட மாட்டு கெட்டதுக்கு பொம்பளைகள் கிட்ட இருந்தாலே இதுதான். என்ன தம்பி வேட்டி எட்ட மாட்டுக்கோ, 8 பேரும் எடுக்கணும். அம்மா பார்வதி, பார்வதி ஏன் என்னைய கூப்பிட்ட? இல்லை, எதுக்கு அழைத்தம்மா? தங்கச்சியை தான் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேனே. அண்ணா, நீ ஒப்படைச்சதுனாலதான் இப்ப எனக்கு பெரிய கவலையா இருக்கு அண்ணா. எனக்கு பெரிய ஆபத்தே வந்து சேர்ந்துருச்சு. நம்ம தங்கை 8 பேரும் அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகா இருக்கிறாங்க. அழக குறைச்சி பேய் முகத்தோட அனுப்பணும். நம்ம அத்தான் பகவான் பிள்ளைகளை கண்டாருனா என் வாழ்க்கைக்கு என்ன பங்கு வருமோ தெரியாது. பங்கு பழுது வந்து சேர்ந்துருமோ, என்னை மறந்தாலும் மறந்துடுவார் அண்ணா. அழகோட 8 பேர் இருக்க கூடாது. அண்ணா அண்ணா கோபாலா, அண்ணா அண்ணா கோபாலோ, ஆண்டவன் பகவானோ 8 பேரை கண்டாரானா எத்தனைய மறந்திடுவார், இவர்களைய மனமுடிப்பார். பார்வதிய மறந்திடுவார், பார்வதிய பாவையர மனமுடிப்பார். மனமுடிப்பார்
கோபால கண்ணா மாயவா கோபால நம்ம அத்தான் பகவான் எங்கே போக மாட்டாரோ அங்கு கொண்டு போய் பிள்ளைகளை ஒப்படைக்கணும். இந்த முப்படாதி அந்த உச்சமாலை பகவான் போகாத இடம் இந்த உலகத்துல எந்த இடம் இருக்கு? பகவான் போகாத இடம் அவருக்கு சிவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவர் தூணில் இருப்பாரு, துரும்பில் இருப்பார், தன் உள்ளத்தில் இருப்பார், தன் மயக்கில இருப்பார். இறைவன் இல்லாத இடம் எங்க இருக்கு உலகத்துல? அவர் இல்லைனா அணு அசையுமா? அசையாது. அதனால கடவுளுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. காசிக்கு போனா அங்க ஒரு வாரம் தங்குவாரு, மதுரை வந்தா அங்க ஒரு வாரம் தங்குவாரு. ஆண்டவன் போகாத இடம் கைலாசத்துல ஒரு இடம் இருக்கு. எந்த இடம்? என்ன? சந்தனமாஞ்சோலைக்கு பகவான் போக மாட்டான். தனனே தன்னை தன்னோ தனனே தன்னோ தனனே அதல்லா தனனே தன்னோ தனனே அதல்லா கரவடக்கு போதே தந்தனே தானே தன்னோ தனனே தன்னோ தனனே தன்னலா அம்மா வேலை நல்ல வேலை அம்மா உடையாம்புளியில் கொலுவிருக்கும் சக்தி கொண்ட அம்மா முப்பூடாதி. வேலையிச கலைஞர்கள் கோவிலுக்கு வரவே வேணும். உனக்கு ஒன்றா நல்ல கிரகம் அம்மா கிரகம் அம்மா ஓடி விளையாடி வரும் கொள்கிறவோ முப்பூடாதியா அம்மா இரண்டா நல்ல